இங்கே பேசப்பட்ட விடயங்கள் மீண்டும் பழையது போல மக்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை தருகின்றதா, தமிழ் மக்களுக்கு ஏமாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கின்றதா, அல்லது ஒரு நம்பிக்கை பெருமூச்சை விடக்கூடிய அல்லது எவக்கான ஒரு நீதி ஒன்றின் ஒரு 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 கடுகளவாவது பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது, ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அங்கு இருக்குமா? எப்படியாக இந்த ஐநா தொடரை நீங்கள் எப்படி அவதானித்தீர்கள்? கொல்லப்பட்ட தொடர்ந்து கட்டமைப்பு சார் எனப்படுகொலையில் கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்ற மக்களை அங்கு கொல்லப்பட்ட மக்களையும் இப்பையும் கட்டமைப்பு சார் இனப்படுகொலை பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற, அதாவது இனப்படுகொலை என்ற போது வெறுமனே பிசிக்கல் ரீதியாக அழிப்பது மட்டுமல்ல, அடையாளத்தை சிதைப்பது, ஒற்றுமையை குலைப்பது, வளங்களை சுரண்டுவது, எங்களுக்குள்ளே பிரித்தாளுவது போன்ற நிறைய விடயங்கள் இருக்கின்றது. இந்த கட்டமைப்பு சார் இனப்படுகொலை இன்று வரைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. நாங்கள் யார் என்ற எங்களுக்கே தெரியாமல் நாங்கள் இப்ப என்ன எடுத்துக்கொண்டால், நான் பிரெஞ்சுக்காரியாக ஒரு புலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய அடையாள தேடல் என்ற ஒரு பெரிய பிரச்சனை என்னை போன்று நிறைய இளைஞர்களுக்கும் இருக்கின்றது. இருந்தாலும் நாங்கள் இங்கே வந்து தமிழர்கள் என்ற ஒரு முகத்தை கொண்டு இங்கே வந்து நாங்கள் தமிழர்களுக்காக போராடுகின்றோம், ஐநாவுக்கு தமிழர்களுக்கு தீர்வு இருக்குது, இங்கே எங்களை பற்றி பேசுறாங்கன்னு வரும்போது இங்கே தமிழர்கள் என்ற அந்த வார்த்தை பதம் எதுவுமே இல்லாமல் உப்புச்சப்பற்ற ரெசல்யூஷன்களை கொண்டு வந்து, நீங்க சொல்வது போலவே மிகவும் ஏமாற்றம் தரக்கூடிய ரெசல்யூஷனை கொண்டு வந்து பிரிட்டிஷ், அதாவது பென் ஹோல்டரா இருக்கக்கூடிய யூகே தான் இங்கே அதை இந்த ரெசல்யூஷனை எழுதும் பொழுது கொலோனியல் மனப்பான்மையோடு அதை எழுதி எங்களுக்கு திணிக்கும் போது அதை ஏற்றுக்கொள்வதா விடுவதா என்று பெரிய ஒரு, அதாவது நாங்கள் யார் என்ன கேட்கின்றோம் உலகத்திடம் என்ற ஒரு பெரிய கேள்விகளோடு தான் நீங்க நிற்க வேண்டியிருக்கின்றது.